என்னம்மா அது? என்னமோ கையில கொண்டு வந்திருக்க? ஏண்டி உனக்கு சாப்பிட ஏதாச்சும் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு தானேடி போனேன். அப்புறம் என்ன கொண்டு வந்திருக்கேன்னு கேட்குற? சூப்பு தாண்டி கொண்டு வந்தேன். குடி, நல்லா காரம்லாம் இல்லாமல் நல்லா இருக்கு. அச்சச்சோ, சூப்பு கொண்டு வந்துட்டியா? அதை நீ குடிச்சிருமா, எனக்கு வேணாம். இன்னைக்கு நான் நல்ல சாப்பாடாக சாப்பிட்டேன். ஹெவியாலாம் இல்லை, லைட்டாக தான் சாப்பிட்டேன். இருந்தாலும் சூப்பரான சாப்பாடு. ரசம் வச்சு உருளைக்கிழங்கு பொரிச்சிட்டு வந்தாங்க. அப்படிதான் இருந்துச்சு, அமிர்தமா. ரசம் சாப்பாடா? யார் எடுத்துகிட்டு வந்தது? ஓ, உங்கள் அப்பா கொண்டு வந்தாராடி? ரசம் சூப்பராக வைப்பாரடி அவர். நான் எத்தனை தடவை கேட்டிருக்கேன் வச்சு தாங்கன்னு வச்சு தரல. இப்போ பிள்ளைக்கு முடியலைங்கவும் வச்சு தந்தாராக்கும். எட்ரி, நானும் கொஞ்சம் சாப்பிட்றேன். அப்பாலாம் இல்லைம்மா, எல்லாம் உனக்கு வேண்டியவங்க தான். நான் தான் சொன்னேன்ல. வேண்டியவங்களா? யார் அது? எல்லாம் என்னோட அண்ணி தான், உன்னோட மருமக. அண்ணி எப்படி ரசம் வைப்பாங்கன்னு உனக்கு தெரியும்ல. அப்பாவே தோத்து போயிடுவார். அவங்க தான் ரசம் சாப்பாடு கொண்டு வந்தாங்க. அப்படி தான் இருந்துச்சு, நல்லா சாப்பிட்டுட்டேன். நீ கொண்டு வந்த சூப்பை என்ன பண்ணுற, நீனே குடிச்சிரு. இல்லாட்டினா வச்சு நாளைக்கு சாப்பிடு. என்ன சொல்கிறா அவ திரும்ப வர்றதுக்கு வாய்ப்பே இல்லையே. நம்மளை வெறுப்பேற்றுறதுக்காக சொல்லுவாளோ? சொல்லுவா. ஏற்கனவே போட்டு வாங்க பார்த்தா இந்த மாதிரி ஏதாச்சும் சொல்லி நம்மள்கிட்ட போட்டு வாங்குவா. நம்ம எதையும் வாயை விட்டு ஒளிரக்கூடாது. ஒளர்னா அவ்வளோதான், நம்ம பிள்ளை நம்மளை வீட்டை விட்டு துரத்திடுவேன். போட்டு வாங்குறக்கா பார்க்குற இருடி. என்னம்மா, நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கி, ஏதோ யோசனையாகவே இருக்க. சாப்பாடு கொஞ்சம் இருக்கு, நீனு சாப்பிடு. நீ வேற ஏண்டி? நான் ஹாஸ்பிட்டல் வெளியிலே தான் இருந்தேன். அவள் எப்போ உள்ளே வந்தா? சும்மா என்னை வெறுப்பேற்றுறதுக்காக சொல்லாத. உங்கள் அப்பாதே செஞ்சு கொண்டு வந்திருப்பாருன்னு எனக்கு தெரியும். நீ சும்மா நடிக்காத. உங்கள் அன்னிக்காரிலாம் வரமாட்டா. நான் தான் சொன்னல சண்டை நடந்துச்சுன்னு. அப்புறம் எப்படி அவள் திரும்ப வருவா? அதெல்லாம் வரமாட்டாடி. என்னம்மா உன் புள்ள சொல்கிறேன், என்னை நம்ப மாட்டியா நீ? இல்லடி, நான் தான் கண் கூட பார்த்தல. 2 பேரும் அப்படி சண்டை போட்டுக்கிட்டு போனாங்கடி. திரும்ப அவெல்லாம் வரமாட்டாடி. நேற்றுலாம் வராதவ இப்போ வந்துட்டாலும் அதுவும் உனக்கு சாப்பாடு செஞ்சுக்கிட்டு. ஏன்டி நீ வேற? அட என்னம்மா உன் புள்ள இவ்வளவு தூரம் சொல்றேன், என்னை நம்ப மாட்டியா நீ? நம்ப மாட்டேன்டி. யார் சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். அவன் வரமாட்டான்னு எனக்கு தெரியும். அப்புறம் அவன் வந்துட்டானா எப்படி நம்புவாங்க? அப்ப விடு, நான் சொன்னா நீ நம்ப மாட்ட. யார் சொன்னாலும் நீ நம்புற. நீ பட்டானே அதுவும் திருந்த மாட்டேன். விடு ஸ்வேதா, நீ சொன்னா அத்தை நம்ப மாட்டாங்க, நான் சொன்னா நம்புவாங்க. என்னத்த நம்புறீங்கல்ல? நான் வந்துட்டேன். நான் தான் உங்களுக்கு ரசம் சாப்பாடு கொண்டாந்து கொடுத்தேன். இதுல என்ன உங்களுக்கு இவ்வளோ டவுட்டு? நீயா? நீ எப்படி வந்த? என்னங்கத்த பண்றது, புருஷ மண்டாட்டிக்குள்ள சண்டை 1000 இருக்கும். அதுக்காக நான் அப்படியே போயிடுவேனா? கோச்சிட்டு போனேன், போயிட்டு கோயிலில் உட்காந்துட்டு அப்படியே வந்துட்டேன். நீங்க அதுக்காக தப்பு கணக்கெல்லாம் போடக்கூடாது, சரியா? என்னம்மா, இப்போச்சும் நான் சொன்னது உண்மைன்னு நம்புறியா? அன்னிதான் ரசம் வச்சு கொண்டாந்தாங்கன்னு சொல்றேன், நம்பவே மாட்டேங்கிட்டேன். போ, நீனு போய் சாப்பிடு. நல்ல சாப்பாடு சாப்பிட்டு ரொம்ப நாளா இருக்கும்ல. வீடு ஸ்வேதா, அத்தை ஷாக் ட்ரீட்மெண்ட்ல இருக்காங்க. அதனால கொஞ்ச நேரம் அப்படித்தான் இருப்பாங்க. வீடு, அவங்களே பசிச்சா எடுத்து சாப்பிட்டுப்பாங்க. என்னங்க நீ சொல்றீங்க? ஷாக் ட்ரீட்மெண்டா? ஏன், என்னாச்சு? அது எனக்கும் அத்தைக்கும் உள்ள பர்சனல், அதனால நீ தலையிடக்கூடாது, சரியா? பாத்தீங்களா, உங்களுக்குள்ள பர்சனலா? சரி இருந்தா சரிதான். உங்களுக்குள்ள நான் வரலப்பா. சரிங்களா அத்தை? ஸ்வேதாவும் நமக்குள்ள வரமாட்டாலாம். ஏதா இருந்தாலும் நம்மளே ட்ரீட் பண்ணிக்கலாம், சரியா? சும்மா எல்லாத்துக்கும் மனசு உடைஞ்சு போகாதீங்க. எல்லாம் நீங்க நினைச்ச மாதிரியே நடக்காது. கொஞ்சம் முன்ன பின்னதான் ஆகும். அதுக்கெல்லாம் இப்படி பண்ணா எப்படி? போய் சாப்பிடுங்க. எனக்கெல்லாம் ஒன்றும் நீ செஞ்ச சாப்பாடு ஒன்றும் வேணாம். எனக்கு இந்த சூப் இருக்கு, நானே செஞ்சு கொண்டு வந்தது. அதை நான் குடிச்சுப்பேன். அம்மா, அண்ணி தான் அவங்க வச்ச சாப்பாடு சாப்பிட சொல்றாங்கல்ல, அப்புறம் எனக்கு பெரிய வீராப்பு பிடிக்கிற. நீ வச்ச சூப்பை அப்ப நீனே குடிப்போ. அப்புறமா வந்து ரசம் இருக்கா அது இருக்கா நீ யாருக்கும் தெரியாம வந்து கேட்ட, அப்புறம் நான் தொலைச்சு கட்டிப்பிடுவேன். விடு சேதா, அத்தை அதெல்லாம் சாப்பிட்டுப்பாங்க. அவங்க கொஞ்சம் அது என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. நம்ம நினைச்சது நடக்கலைன்னு இருப்பாங்கல்ல, அந்த விரக்தியில இருக்காங்க. என்னங்கத்த, நான் சொல்றது கரெக்டு தானே? அடியே, என்னால் இப்போ எதுவும் பேச முடியலை. என் வாயை கிளறாம இருடி. போனவ எதுக்குடி நீ திரும்பி வந்த? ஏம்மா, அதான் அண்ணி சொல்லிட்டாங்கல்ல, சண்டை போட்டுட்டு கோச்சிட்டு பண்ணி கோயிலில் இருந்துட்டு வந்துட்டோம்னு. உனக்கு என்னமா பிரச்சனை? அவங்க வீட்டுக்கு அவங்க வராங்க, நீ ஏன் கேட்குற? அதானே, என்னோட வீட்டுக்கு நான் வரேன், என்ன யார் கேள்வி கேட்பாங்க? அந்த உரிமை யாருக்கும் இல்லை. பண்ணுடி, நல்லா பண்ணு. அப்படியே காலை வாரி விடுறியா? இருடி, உனக்கு வச்சுக்கிறேன். எல்லாரையும் கவுத்து வச்சிருக்கீல்ல, பார்த்துக்கிறேன். நம்ம நினச்சது ஒன்றாச்சும் நடக்குதா? அப்படியே நடக்கிற மாதிரி இருக்குது. பார்த்தா உள்டாவாயிருது. நல்லா தானே போனான், நேற்றுலாம் வராமல் தானே இருந்தா, அப்படியே தொலைஞ்சிருவன் தானே நானும் நினச்சேன்.
எப்படி திரும்பி வந்தா? யார் இவளுக்கு இந்த தைரியத்தை கொடுத்தது? அவள் உடஞ்சி போயிருந்தாலும் எவனாச்சும் கிளப்பி விட்டு அவள் வாட்டுக்கு வந்துடுறா. இப்போ வந்து என் வீடு அப்படிங்கிறா. இனிமேல் இவளை துரத்த முடியாதோ? நம்ம போனாதே உண்டு. நம்ம இங்கே போகிறது? நம்ம போய் சாப்பாட்டுக்கெல்லாம் என்ன பண்ணுறது? நம்ம போகக்கூடாது. இவளை தான் துரத்தலான்னு பார்த்தா அது முடியாது போல். இவளை தேடி வேறு 2 பேரும் தேடிக்கு எடுத்துடுறாங்க. என்னத்த சொல்ல? எல்லாம் நம்ம தலை எழுத்து. பெத்ததும் சரியில்லை, நமக்கு வந்து வாய்ச்சதும் சரியில்லை, மருமகள் அவன் வந்திருக்கே அதுவும் சரியில்லை. நம்ம மட்டும் சரியா இருந்து என்னத்த பண்ண? என்னப்பா அது சாதனாவை எங்கே தேடியும் காணோம். அவன் எங்கேதாப்பா போயிருப்பா? இப்படிலாம் சொல்லாம கொள்ளாம போக மாட்டான். ஃபோன் கூட வீட்டில் தான் கிடக்கு. நான் போகும்போது பார்த்துட்டு வந்தேன். ஃபோனை கூட போட்டுட்டு போயிருக்கா. யாரும் நமக்கு ஃபோன் பண்ணக்கூடாதுன்னு. அப்படி என்னப்பா அவளுக்கு பிரச்சனை? நான் ஒரு வார்த்தை கூட அவளை திட்ட மாட்டேனேப்பா. எதுக்குப்பா என்னை விட்டுட்டு போனா? என்னை விட்டுட்டு போகணும்னு எப்படிப்பா அவளுக்கு மனசு இருந்துச்சு? எல்லா இடத்துலையும் தேடியாச்சு. இனிமே எங்கேப்பா போய் தேடுறது? என்னடா பண்றது? ஹாஸ்பிட்டல்லையாச்சும் எங்கிட்டாச்சும் இருப்பான்னு தான் நானும் பார்க்க சொன்னேன். அங்கேயும் இல்லை. ஸோ ஸ்வேதாவை கூட போய் பார்க்கலடா இன்னும். வா போய் ஸ்வேதாவை பார்த்துட்டு வந்துட்டு அப்புறம் எங்கிட்டாச்சும் பார்க்கலாம். ஒருவேளை ஸ்வேதாட்ட சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. ஸ்வேதாவே எத்து தானப்பா கண்ணு முழிச்சா? அவள்கிட்ட எப்படிப்பா சொல்லிட்டு போயிருப்பா? அவள் கண்ணு முழிக்கும் போதே சாதனை இங்கேயே இல்லையே, அப்புறம் எப்படி சொல்லிட்டு போக முடியும்? இல்லைன்னா தான் ஸ்வேதாட்ட போய் கேட்டிருப்பேன்ல. ஸ்வேதாவை கூட பார்க்க வரல பார்த்தீங்களா அவ? இல்லடா, மருமக அப்படிலாம் எங்கேயும் போக மாட்டா. என் மருமகளை பத்தி எனக்கு தெரியாதா? உன் பொண்டாட்டியை பத்தி உனக்கு தெரியுதோ இல்லையோ, என் மருமகளை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவ எங்கேயாச்சும் பக்கத்துல கோயில் எதுக்கு போயிட்டு வர லேட் ஆயிருக்கும். ஆனா வந்துருவா. நம்ம ஸ்வேதாவிட்ட போய் சொல்லிட்டு ஒருவேளை ஸ்வேதாவை பார்க்க போயிருக்கலாம் இல்லடா? ஸ்வேதா போய் பாத்தியா நீ? அந்த ரூமுக்கு போவே இல்லை. நம்ம அந்த ஹாஸ்பிட்டல்லே தானே இருக்கோம். நமக்கு தெரியாம எப்படிப்பா ஸ்வேதா ரூமுக்கு போவா? நம்ம என்ன ஒரே இடத்துல ஏடா உட்காந்துருக்கோம்? நம்ம போகும்போது போயிருந்தா. அம்மா வராட்டும், இந்த அம்மா வாரா இரு கேட்போம். என்னடி ஸ்வேதா சாப்பிடலையா? கொண்டு போன சாப்பாட்டை அப்படியே கொண்டு வந்துட்ட? இல்லைங்க, அவள் பசி இல்லைன்னு சொன்னா. நீங்கள் ஏன் இப்படி உட்காந்துருக்கீங்க? இவன் எப்படி எதையோ பறி கொடுத்த மாதிரி உட்காந்துருக்கேன். ஆஃபீஸ் இதுக்கு போனா என்ன? அவள் தான் கண்ணு முடிச்சிட்டால. அவன் எதுக்கு இப்படி உட்காந்துருக்கான்னு உனக்கு தெரியாதா? சாதனை அவன் இன்னும் காணும். அதனாலதான். ஸ்வேதா ரூம்ல எதுவும் இருக்காளா? ஒருவேளை ஸ்வேதாவை பார்க்க வந்தாலும் என்னன்னு தான் பேசிட்டு இருந்தோம். நீ அங்கேருந்து தானே வர்ற? சாதனாவை பார்த்தியா? பார்த்துன்னு சொன்னால் ஈஸியாக போய் தேடிடுவீங்க. என்னை எவ்வளோ கஷ்டப்படுத்துனீங்க எல்லாரும் சேர்ந்து. நான் வந்து மறைச்சி வச்சிருக்கோம்னு. இப்போ அவளே வந்துட்டா. இருந்தால் நான் சொல்ல மாட்டேன். தேடி அலைங்க. என்னடி நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீ பதிலே பேசாம இருக்க? எங்க அவ எங்கன்னு என்கிட்ட கேட்டா? ரூமில் என்ன பறந்து போய் உட்காந்துருக்கா? நீங்களாம் இங்கே தானே இருக்கீங்க, நானும் இங்கே தானே வெளியில் தானே இருக்கேன். அவள் உள்ளே போய் நான் பார்க்கவே இல்லை. இப்போ போகும்போது கூட ஸ்வேதா மட்டும் தான் தனியாக இருக்கா. பாவம், ஸ்வேதா கூட கேட்டுக்கிட்டே இருக்கா, அண்ணி எங்கம்மா அண்ணி எங்கம்மான்னு. இவளுக்கு கொஞ்சமாச்சும் பொறுப்பு இருக்கா? இப்படி எனக்கு என்னன்னு போட்டுட்டு போயிட்டா. ஃபோனை கூட வீட்டில் போட்டு போயிட்டாலாமே. ஏம்மா போனை வீட்டில் போட்டு போயிட்டான்னு உனக்கு யார் சொன்னது? எனக்கு மட்டும்தான் தெரியும். அப்பாட்ட கூட இப்பதான் நான் சொன்னேன். உனக்கு யார் சொன்னது? உனக்கு எப்படி தெரியும் அவள் ஃபோனை வீட்டில் போட்டு போனது? இல்லைடா, இன்னும் பேசிக்கிட்டு இருந்தீங்கல்ல, இங்கே தானே நான் வந்துக்கிட்டு இருந்தேன். காதில் விழுந்துச்சுடா. அதை வச்சு தான் நான் சொன்னேன். என்னடா எப்போ பார்த்தாலும் என்னையே சந்தேகப்படுறீங்க? இல்லடி, போனை வீட்டில் போட்டு போனது இப்போதான் எனக்கே தெரியும். நீ வந்து சொன்னியா, அதனால தான் கேட்டேன். அவள் ஏதோ டென்ஷனில் பேசுகிறேன். சரி விடு, ஸ்வேதா ரூமில் இருப்பா அப்படின்னு நினச்சோம். சரி நாங்கள் போய் வெளியில் தேடி பார்த்துட்டு வரோம். ஸ்வேதா நல்லா இருக்காளா? முதல்ல அவளை போய் பார்க்கணும். இல்லை அவள் நல்லா தான் இருக்கா. நீங்கள் ஒன்றும் பார்க்க வேணாம். அவள் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கா. அவளை போய் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, சரியா? ஆமாப்பா, அவள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருப்பா. அவளை போய் நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேணாம். இந்த சாதனை எங்கேதாப்பா போயிருப்பா? என் மேலே என்னப்பா அப்படி கோவம்? அம்மா ஏதாச்சும் திட்டினாலும் நான் திட்ட விட மாட்டேனேப்பா. என் மேலே ஏதாச்சும் கோவம்னாலும் என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல. ஏதாச்சும் தெரியாமல் தப்பு பண்ணியிருந்தாலும் அதை என்கிட்ட சொல்லலாம்ல. இப்படி சொல்லாமல் கொள்ளாமல் போவாளாப்பா? ஃபோன் எடுத்துகிட்டு போகல, வேறு யார் ஃபோன்ல இருந்தாலும் அடிச்சு நான் இங்கே தான் இருக்கேன் வந்து கூட்டிகிட்டு போங்கன்னு சொன்னால் எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். இதுக்குப்பா இப்படி பண்ணுறா? டேய், எனக்கு இன்னும் ஒன்று சொல்கிறேன். என் மருமக இங்கே தான் எங்கேயோ இருக்கா. என் உள் மனசு சொல்லிக்கிட்டே இருக்கு. அவள் இங்கே தாண்டா எங்கிட்டாச்சும் இருப்பா. எங்கேப்பா இருக்கா? எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டோம். இனிமேல் நம்ம எங்கே போய் தேடுறது? அவளுக்கு யார் இருக்கா இங்கே தெரிஞ்சவங்க? யாருமே இல்லை. இருந்தாலும் அங்கே போய் தேடலான்னு தேடலாம். யாருமே இல்லையேப்பா. அசோக் தம்பி எதுவும் பார்க்க போயிருப்பாளா? அசோக் தம்பி தெரியும் தானே? அவனை தெரியுந்தாப்பா. இருந்தாலும் அங்கே போயிருந்தா அவன் நேரம் எனக்கு ஃபோன் பண்ணியிருப்பேன்ல. அங்கெல்லாம் போயிருக்க வாய்ப்பே இல்லை. ஆமாடா, அதுவும் கரெக்டு தான். அசோக் நேரம் ஃபோன் பண்ணியிருப்பானே. அவனுக்கு விஷயமே தெரியாது. ஸ்வேதாக்கு முடியாது கூட தெரியாது. இல்லைன்னா வந்து பார்த்துட்டு போயிருப்பேன். ஃபோனும் பண்ணலை. இப்போ சாதனா எங்கே தான் போயிருப்பா? சரி இரு, சாயங்காலம் வரைக்கும் பார்த்துட்டு போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம். சரிங்கப்பா, அதை தான் நானும் நினச்சிக்கிட்டே இருந்தேன்.
எனக்கு ஏதோ பக்கு பக்குன்னு இருக்கு. அவளுக்கு ஏதாச்சும் ஆயிருக்குமா? இப்பெல்லாம் நியூஸை பார்த்தாலும் ஏதாச்சும் ஒண்ணுதான் சொல்றாங்க. அந்த மாதிரி ஏதாச்சும் ஆயிருக்குமாப்பா? சீச்சி, அந்த மாதிரிலாம் நீ எதையும் போட்டு குழப்பிக்காதடா. அப்படிலாம் ஒன்றும் ஆயிருக்காது. நம்ம சாதனா நல்ல பொண்ணு, அவள் நல்ல மனசுக்கு அந்த மாதிரிலாம் எதுவும் ஆகாது. நீ போட்டு மனசை எதையும் குழப்பிக்காத, சரியா? நீ போய் முதல்ல சாப்பிடு, அதுக்கப்புறம் எதா இருந்தாலும் பேசிக்கலாம். கார்த்தி சொல்கிற மாதிரி சாதனை இப்படி போக மாட்டாளே. ஃபோனை மறந்து வச்சுட்டு போனாலும் யார் ஃபோனில் இருந்தாலும் பண்ணிடுவா. இவன் சொல்கிற மாதிரி ஏதாச்சும் ஆயிருக்குமா? அத்தாடி கடவுளே, அந்த மாதிரிலாம் எதுவும் ஆகக்கூடாதுப்பா. அம்மா இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் கேட்டால் எடுத்து கொடுக்காதே, விலை கூட அப்படி இப்படின்னு ஏதாச்சும் சொல்லி சமாளிச்சிடும். இன்னைக்கு என்ன அதிசயமாக எடுத்து கொடுத்துருக்கு என்னன்னே தெரியல. அம்மா மனசு மாறினா நமக்கு சரிதானே. என்ன மித்ரா, ட்ரெஸ் எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? ரொம்ப நாளாக சின்ன வயசுலேருந்து இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் என்கிட்ட கேட்பேன். அப்போதைக்கு என்னால் வாங்கி தர முடியலடி. இப்போ மட்டும் உனக்கு காசு எதுமா? என்கிட்ட எதுடி, எல்லாம் மாப்பிள்ளை தாண்டி வாங்கி கொடுத்தாரு. நான் சொன்னேன் அவருக்கு இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் பிடிக்கும் அப்படின்னு. அவர் தாண்டி உடனே காசு கொடுத்து அவளுக்கு பிடிச்ச கலராக எடுத்துகிட்டு வாங்கன்னு சொன்னார். நான் எடுத்து கொடுத்தா வாங்கிக்க மாட்டா, நீங்களே எடுத்தாந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி காசு கொடுத்தாருடி. அதாண்டி வாங்கியாந்து கொடுத்தேன். பார்த்தியா, மாப்பிள்ளை உன் மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்காருன்னு நீ தான் புரிஞ்சுக்கவே மாட்டிக்கிற. ஏம்மா, அந்த ஆள் வாங்கி கொடுத்தா எதுக்குமா வாங்குறேன்? நானே அவன் மூஞ்சியும் சரியில்லை, ஒன்றும் சரியில்லைன்னு வேணாங்கிறேன். நீ சும்மா அதை வாங்குறேன் இதை வாங்குறேன்னு சொன்னால் அவள் என்ன நினைப்பாங்க? போமாங்கிட்டு. ஏண்டி, கட்டிக்க போகிறவர் தானே, வாங்கி தரதுல என்ன இருக்குது? சுரேஷ் ரொம்ப நல்ல பையன்டி. மூஞ்சியை மட்டும் பார்க்காத, மனசை பாரு. நீ சும்மா இருமாங்கிட்டு மனசை பாரு அதை பாருன்னு. காசு பணம் வேணும், மூஞ்சி ஒழுங்காக இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். வெளி உலகத்துக்கு பார்க்க அழகாக தெரியும், இல்லைன்னா எதுவுமே நல்லா இருக்காது. கமலாக்கா, கமலாக்கா, பிருந்தா வாமா, நானே உன்னை பார்க்க வரணும்னு நினச்சேன், மறந்தே போயிட்டேம்மா. சாயங்காலம் தான் வரலான்னு பார்த்தேன், இன்னொன்று எங்கேயே பார்த்துட்டேனா. நீங்கள் வந்தது தெரியாதுமா, இல்லாட்டினா இல்லைன்னா நினைப்பீங்க, ஓடி போய் ஒளிஞ்சிருப்பீங்களா? என்ன பிருந்தா அப்படி சொல்கிற? காசு கொஞ்சம் கட்ட லேட் ஆயிடுச்சு, வேலைக்கும் போகலம்மா. மித்ராவும் வேலைக்கு போகல, அதனால தான்மா. ஏக்கா, வாங்கும்போது உடனே கொடுத்துருவேன், மாதம் மாதம் வட்டிலாம் கரெக்டாக கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி தானேக்கா வாங்கினீங்க. நான் என்ன என் காசை போட்டு தானே வாங்கி கொடுத்தேன், அதுவும் என் நகையை வச்சு கொடுத்தேன். நான் பேங்க்கில் வட்டி கட்ட வேணா, உங்களை நம்பி கொடுத்தா நான் எப்படி பொழப்பு நடத்துறது? காசு வாங்க வீட்டுக்கு வந்தால் வீட்டை அடைச்சி போட்டுறீங்க, ஃபோன் பண்ணால் ஃபோன் எடுக்கிறதில்ல. இப்போ கோயிலில் வந்து பார்த்தா பார்க்காதனால தப்பிச்சிங்க, இல்லைன்னா ஒளிஞ்சிக்கிட்டு இருப்பீங்கல்ல. இல்லை பிருந்தா, அப்படிலாம் இல்லை, தரணும் தான்மா. அடுத்த மாதம் எப்படியாச்சும் தந்துடுறேன். வேலைக்கு போகாமல் இருக்கீங்க, எப்படி தருவீங்கன்னு தெரில. உங்கள் மகளுக்கு நல்லா தானே ட்ரெஸ்லாம் வாங்கி கொடுக்குறீங்க, காசு இல்லைன்னா எதுக்கு கடனை வாங்குறீங்க? அப்படி கடனை வாங்கி யார் செலவு பண்ண சொல்கிறேன்? இருக்கிறத குடிச்சிட்டு கிடக்க வேண்டியதானே. பெருமைக்குன்னு வாங்கிடுறது, அப்புறம் திருப்பி கேட்டால் நாங்கள் பொல்லாதவளாயிரும். இல்லை பிருந்தா, நான் தந்துடுறேம்மா. இன்னும் ஒரு வாரம்டாக்கா உங்களுக்கு டைமு. அடுத்த வாரம் நீங்கள் தள்ளைன்னு வச்சுக்கோங்க, அப்புறம் நான் என்ன பண்ணுவோம்னு எனக்கே தெரியாது. இல்லைன்னா வீட்டுக்குள்ளே புகுந்து சாமனை பூரா அள்ளி போட்டுட்டு வீட்டை பூட்டிடுவேன், சொல்லிட்டேன். என் குணம் தெரியாமல் தெரியாதீங்க. ஒழுங்காக வட்டி காசு கொடுக்குறவங்களுக்கு நான் நல்லவளாக இருப்பேன். இந்த மாதிரி என்னை ஏமாற்றணும்னு நினச்சா அப்புறம் நான் பத்திரகாளி ஆயிடுவேன். பிருந்தாக்கா, என்னக்கா இப்படி வந்து கத்திக்கிட்டு இருக்கீங்க கோயில்ல? நான் யாரையோ பேசுறீங்கன்னு பார்த்தா எங்க அத்தையவே பேசிக்கிட்டு இருக்கீங்க. என்னக்கா பிரச்சனை உங்களுக்கு? சுரேஷ் தம்பி, நீனாப்பா, நீனே நேரத்தை கேளுப்பா. கடன் வாங்கி ஒரு வருஷத்துக்கு மேலே ஆச்சு, 50,000 வாங்கினாங்க. வட்டியாச்சும் ஒழுங்காக கட்டணும்லப்பா, அதுவும் கட்டலைன்னா நான் என்னப்பா பண்ணுறது? நானும் நகையை அடமானம் வச்சுதாப்பா கொடுத்தேன். எனக்கு பேங்க்கில் கட்டணும்ல. இந்த மாதிரி எல்லாரும் பண்ணாங்கன்னா என் பொழப்பு என்ன ஆகும்? நீனே சொல்லுப்பா. கத்துறேன்னு சொல்கிறீங்க, காசை அவங்க ஒழுங்காக கொடுத்தா நான் ஏன் கத்த போகிறேன்? காசு வாங்கினாங்களா? எவ்வளவு வாங்கினாங்க? 50,000-மா? ஆமாப்பா, அது வாங்கி ஒரு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இப்போ வட்டி குட்டி போயிட்டு அது 1,00,000த்துக்கு மேலே தாண்டி போய்கிட்டே இருக்குப்பா. இப்படி இருந்தா நான் எப்படிப்பா பொழப்பு நடத்துறது? நானும் வட்டிக்கு விட்டு தான் சம்பாதிக்கிறேன், ரொம்பலாம் வட்டி கொடுக்கலையப்பா, கொஞ்சம் தான் கொடுத்தேன். அதை கூட அவங்க தரலைன்னா நான் என்ன பண்ணுறது? அக்கா, என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல நீங்க. எனக்கு இவங்களை தெரியுமா? தெரிஞ்சா உங்ககிட்ட சொல்லியிருப்பேன். உனக்கு தெரியும்னு எனக்கு தெரியாதேப்பா. இவங்க என்னோட அத்தை, வருங்கால மாமியார். அவ என்னோட பொண்டாட்டியாக போறவ. உங்களுக்கு தெரியாதோக்கா? சரிக்கா, உங்களுக்கு காசு வீட்டில் வந்து வாங்கிங்க. இனிமே இந்த மாதிரி பேசுற வெள்ளம் வச்சுக்காதீங்க. அப்படியாப்பா, நீ தான் கல்யாணம் பண்ணிக்க போறியா? சரி சரி, நீ கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு தெரிஞ்சா முன்னாடியே உங்ககிட்ட வந்து வாங்கியிருப்பேன். இப்போ என்ன, நீ தரேன்னு சொல்லிட்டில்ல, நீ தந்தா கண்டிப்பா தந்துடுவேன். இப்போ இல்லை, அப்புறம் தரேன்னு சொன்னா கூட உன்னை நம்பி நான் போகலாம். சரிங்கக்கா, சாயங்காலம் வந்து வீட்டில் வந்து வாங்கிட்டு கணக்கை முடிச்சுட்டு போங்க. சரிப்பா, ரொம்ப நன்றிப்பா. இருந்தாலும் இந்த குடும்பத்திலே பொண்ணு எடுக்கிற, அவ கொஞ்சம் திமிருக்காரி. எங்கே நீ நல்ல பையனா இருக்க, உனக்கு வேற பொண்ணே கிடைக்கலையா? உங்களுக்கு தான் உங்க காசு வரப்போதில்ல, நீங்க கிளம்புங்க முதல்ல, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்.
அப்புறம் உன்னோட இஷ்டம், உன் நல்லதுக்கு தான் சொன்னேன். எப்படியா அனுபவி, எனக்கு ஏன் காசு வந்தா போதும். ஏங்கத்த இந்த மாதிரி பொம்பளைகிட்டலாம் காசு வாங்கினீங்கன்னா என்கிட்ட சொல்ல மாட்டீங்களா? இப்போ பாருங்க கோயிலில் வந்து எப்படி பேசிட்டு போறாங்கன்னு 4 பேர் பார்த்தா என்ன நினைப்பாங்க? இல்லைப்பா, வாங்கி 1 வருஷத்துக்கு மேலே தான் ஆச்சு. வட்டி கட்ட முடியல, வேலைக்கு போகாமல் இருக்கோம். நானும் மறந்துட்டப்பா. இனிமே ஏதாச்சும் ஒண்ணுன்னா என்கிட்ட கேளுங்கத்த, நான் இருக்கேன்ல. நான் இருக்கும்போது எதுக்கு சங்கடப்படுறீங்க? அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, எல்லாம் சரியாயிடுச்சு. நீங்க மனசை எதுவும் போட்டு குழப்பிக்காதீங்க. அப்படியே நல்ல மாதிரி நடிச்சிடுறியே. எல்லாம் ஓ ஏற்பாடோ என்னமோ, யாருக்கு தெரியும். இப்படி கடன் வாங்கி என்னம்மா நீ செலவு பண்ணுற? பேசாமல் இருக்கிறது இல்லை, கடனை வாங்கி அதை இதையும் செலவு பண்ண வேண்டியது. அடியே, என்னடி வாய்க்கு வந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? மாப்பிள்ளையும் திமுறா பேசிக்கிட்டு இருக்க. கடை வாங்குறேங்கிறியே. ஃபோனு வேணும் ஃபோனு வேணும்னு 2 நாள் சாப்பிடாம கிடந்தியே, ஞாபகம் இருக்கா? காலேஜ் படிக்கும் போது ஃபைனல் இயர் இந்த காசை வாங்கி கொடுத்தாண்டி உனக்கு வாங்கி தந்தேன். வேலைக்கு போனோன்னே காசு ஒழுங்காக தந்துடுமா அப்படின்னு சொன்னேன். வேலைக்கு போய்கிட்டு எனக்கு என்ன காசாக தந்த? காசும் தரல, ஒன்றும் தரல. அப்புறம் எப்படி நான் கட்டுவேன்? எல்லாம் ஒன்றால் தாண்டி. நான் கடனை வாங்கி என்ன பண்ண போகிறேன்? நான் கூழோ கஞ்சியோ இருந்தாலும் சாப்பிட்டு படுத்துப்பேன். நீ தான் ஆடம்பரமாக வாழணும்னு நினைப்பேன். அதே இங்கே வந்து நிப்பாட்டி இருக்கு. இன்னும் ஒன்றால் என்னென்ன அனுபவிக்கணுமோ தெரியல. பேசாமல் அவள் கல்யாணம் பண்ணிக்கிட்டு நிம்மதியாக இருக்க பாரு. அத்தை விடுங்கத்த, அவளை திட்டாதீங்க, பாவம். பாத்தியாடி, நீ இவளை பண்ணியும் உன்னை திட்ட வேணான்னு சொல்கிறாரு. அப்போவே அவர் நல்ல மனசை புரிஞ்சுக்க. நீனா எங்கேயோ புரிஞ்சுக்க போகிற? உருப்படக்கூடாதுன்னே தெரியல. உனக்கெல்லாம் என்னத்தை சொல்லி புரிய வைக்கிறதுனே தெரியல. கடனை வாங்கணும்னு என் மேலே வேறு ஏறிக்கிட்டு வர. எல்லாம் ஒன்னாலதான். வேலைக்கு போனால் ஒழுங்காக காசு தரதில்லை. என்ன பண்ணுவியே தெரியல, என்ன பண்ணுனேன்னு தெரியல. அத்தை நீங்க மித்ராவை திட்டாதீங்க, நான் போறேன். முதல்ல அவ கொஞ்சம் சமாதானம் ஆகட்டும். ஏம்மா, என்னம்மா இப்படி? இதை முன்னாடியே சொல்லக்கூடாதாம்மா? எங்கடி சொல்கிறது? ஃபோன் அடித்தா எடுக்கிறதில்ல, நீனு பண்ணுறதில்ல. சம்பளம் வாங்கிட்டியாமான்னு கேட்டால் காசுக்காக தான் ஃபோன் அடிச்சியான்னு கேட்குறேன். அப்புறம் எப்படி நான் சொல்லுவேன்? நான் கொஞ்சம் கொஞ்சமாக அடிச்சிடலான்னு பார்த்தேன், முடியல. இந்த குடிகார மனுஷனை வச்சுக்கிட்டு உங்களுக்கு சாப்பாடு போட்டதே எனக்கு பெரும்பாடாக போச்சு. இப்போ கடன் அடைக்கிறதுனா எப்படி? மாப்பிள்ளை பாரு, உடனே காசு கொடுக்குறேன்னு சொன்னார். யாராச்சும் இந்த மாதிரி சொல்லுவாங்களா? நம்மளை அவ்வளோ நல்லா பார்த்துக்கிறாரு. உனக்கு எது பிடிக்கும் பிடிக்காதுன்னு சொல்லி கேட்டு கேட்டு வாங்கி தராரு. ஆனால் அவர் மனசை நீ புரிஞ்சிக்கவே மாட்டிக்கில்ல. அவர் எல்வெல்ல நல்லவர்னு யோசிச்சு பாரு உட்காந்து, உனக்கே புரியும். அப்புறம் இந்த கல்யாணத்தை நீ பண்ணிப்பேன். அம்மா சொல்கிற மாதிரி நல்லவங்க மாதிரி தான் தெரியுது. நல்லவர் தான், கல்யாணம் பண்ணிக்கலாம். ஆனால் காசு இல்லையே. நல்லவரை கல்யாணம் பண்ணி நான் கஷ்டப்பட முடியாது. நல்லதை மற்ற வச்சு என்ன பண்ணுறது? புண்ணியத்தை வச்சு சேர்த்து வச்சு நான் என்ன பண்ணுறது? நல்லவராக தான் தெரிகிறாரு. நம்ம மேலே லவ் அதிகமாக இருக்குது. இருந்தாலும் ஒன்றுமே இல்லையே. நான் போய் கஷ்டப்பட முடியுமா? விறகடுப்பை ஊத முடியுமா? சிலிண்டர் எப்படா வரும்னு காத்துக்கிட்டு இருக்க முடியுமா? அரிசி வாங்க காசு இல்லையேன்னு மளிகை கடையில் போய் கடை வாங்க முடியுமா? காய் வச்சு சாப்பிட முடியுமான்னு டெய்லி நான்வெஜ் கேட்கும். நான் என்ன பண்ணுறது? நல்லவரை மட்டும் இருந்தால் போதுமா? நான் அம்மா சொன்னால் புரிஞ்சிக்கவே மாட்டேங்குது. நான் ஆடம்பரமாக வாழணும்னு நினைக்கிறேன், அது இப்படி பண்ணுதே.